ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய உயிர்த்த ஆண்டவருடைய உத்தானத்தின் வாழ்த்துக்கள். நாங்கள் பாஸ்கா காலத்தினுடைய முதல் வாரத்திலே இருக்கின்றோம். இந்த முதல் வாரத்தின் 4ஆம் நாளிலே நம் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த உத்தானத்தினால் மனுக்குலமாகிய எங்களுக்கு கிடைத்த இரட்சணியம், மீட்பு, எங்கள் எல்லோருமே விடுதலையின் சுதந்திரத்தின் மக்கள் என்கின்ற அந்த உணர்வுக்குள் வளர எங்களுக்கு வகை செய்திருக்கின்றது. நாங்கள் கடந்த 40 நாட்களாக இயேசுவினுடைய அந்த பாடுகளோடு அவருடைய மரணத்தோடு சிந்தித்து தியானித்து எங்களுடைய தப ஒருத்தல் வாழ்க்கையினாலே, எங்களுடைய நோன்புகளினாலே, பிரஸ்னேக காரியங்களினாலே, தான தர்மங்களினாலே ஆண்டவரோடு நேரம் செலவழித்து ஒன்றித்திருக்கின்ற அந்த உரையாடல் உறவாடல்களுக்குள் எங்கள் வாழ்வை வளர்த்த நாங்கள் இந்த பாஸ்கா காலம் என்பது மகிழ்ச்சியின் காலம், சந்தோஷத்தின் காலம். நாங்களும் மீட்கப்பட்ட மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள், எங்களுக்கும் விடுதலை கிடைத்திருக்கின்றது. இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நாங்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவினுடைய நாமம் எங்களுக்கு ஜெயம், வெற்றியை தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது என்கின்ற அந்த உணர்வுகளுக்குள் இந்த வாரம் முழுவதும், இந்த பாஸ்கா காலம் முழுவதும் நாங்கள் திளைத்திருக்க ஏறக்குறைய 50 நாட்களுக்கு நாங்கள் இந்த மகிழ்விலே அக்களித்திருக்க எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த வருடம் இந்த பாஸ்கா காலம் ஜூபிலி ஆண்டின் பாஸ்கா காலமாக இருப்பதனால் அது எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஏனெனில் இறைவனுடைய அருளும் இரக்கமும் எங்களுக்கு நிறைவாக இந்த ஜூபிலி ஆண்டிலே அள்ளி சொரியப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்களும் ஆண்டவரோடு எங்கள் வாழ்வையும் சிந்தனைகளையும் தியானங்களையும் ஈடுபாடுள்ளதாக்குகின்ற பொழுது நாங்கள் ஆண்டவருக்குள் எங்களை நிறைவாக இழந்து நிற்கின்ற பொழுது, நான் வாழ்வது கிறிஸ்துதான் என்னில் என்கின்ற அந்த உணர்விற்குள் என்னை விட்டு கொடுக்கின்ற பொழுது இந்த இரட்டிப்பு மகிழ்ச்சி, அந்த ஜூபிலி ஆண்டின் ஆசீர்வாதம் அச்சிப்பு என்னை ஒரு எதிர்நோக்கோடு, கையிலே இல்லாத ஒன்றுக்காக நம்பிக்கையோடு நானும் திரு அவையோடு சேர்ந்து ஒரு திருப்பயணியாக குழுவாக பயணிக்கின்ற அந்த உணர்விற்குள் என்னுடைய இந்த விடுதலையும் சுதந்திரமும் எனக்கு ஒரு விமோசனத்தை, சுபீட்சத்தை தர இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுவோம். இன்றைய நாளிலே எங்களுடைய சிந்தனைக்காக தரப்படுகிற வாசக பகுதி லூக்கா நற்செய்தியினுடைய 24ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனங்கள் வரையுள்ள பகுதி. எம்மாவு வழியில் இயேசு சீடரை சந்திக்கின்றார். அந்நாளில் சீடர்களுள் இருவர் ஜெருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறைத்து ஒருவரோடொருவர் உரையாடிக்கொண்டே சென்றார்கள். அந்நாட்களில் நடந்தேறிய நிகழ்வுகள் அவை. இப்படி அவர்கள் உரையாடிக்கொண்டும் வினைவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் இயேசு யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. இயேசு அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் இயேசுவிடம் மறுமொழியாக, ஜெருசலேமில் தங்கியிருப்பவர்களுள்
உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு இயேசு அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் இயேசுவிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயலரை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இற்றோடு 3 நாட்களாகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எம்மை மலைப்புக்குள்ளாக்கினார்கள். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். இயேசுவினுடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கின்றார் என்று வானதூதர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறு இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறைத்து எழுதப்பட்ட யாவற்றையும் இயேசு அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். இயேசுவோ அதற்கப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் இயேசுவிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி இயேசுவை இணங்க வைத்தார்கள். இயேசு அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு இயேசு பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்களது கண்கள் திறந்தன. அவர்களும் இயேசுவை அடையாளம் கண்டுகொண்டார்கள். உடனே இயேசு அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு ஜெருசலேமிற்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது இயேசுவை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர்களே, இன்றைய நிலையிலே எங்களுக்கு தரப்பட்ட இந்த வாசக பகுதியில் இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனையாக நாங்கள் 3 நிலைகளிலே இந்த வாசக பகுதியின் உள்ளடக்கத்தை வெளிக்கொணரலாம். இயேசு உயிர் வாழும் கடவுள், இந்த மையப்பொருளிலே இந்த 3 நிலைகளை பார்க்க முடியும். இயேசு இன்றும் வாழும் கடவுள், அவர் இன்றும் உயிரோடு உள்ளார். இன்று ஒரு நாள் வாழ்ந்து முடிந்து முற்றுப்புள்ளி வைத்து கல்லறைக்குள் அடக்கப்பட்டு மரணத்தோடு மரணித்து மண்ணோடு மண்ணாகி போன ஒருவராக அல்லாமல் இயேசு உத்தானத்தின் பின்னரும் விண்ணேற்பின் பின்னரும் இன்றும் மனுக்குலத்தோடு வாசம் செய்கின்ற கடவுள், வழி நடக்கின்ற கடவுள், எங்களை வழி நடத்துகின்ற கடவுளாகவும் இருக்கின்றார். அவை இந்த உயிர் வாழும் கடவுளை நாங்கள் கண்டுகொள்ள முடியுமா? இந்த இம்மாவு பயணத்திலே
உயிர் வாழுகின்ற கடவுள் அந்த இரண்டு சீடர்களோடு அந்நியோன்யமான ஒரு நிலையிலே ஒரு வழிப்போக்கர்களாக சந்தித்தவர்கள். அந்த சந்திப்பின் பின்னர் அவர்கள் நெடுந்தூரம் பயணித்து கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கிடையில் ஏற்பட்ட அந்த உறவின் மேலாதிக்கத்தனமாக அங்கே இறைவார்த்தை பகிரப்படுகின்ற நிலை வெளிக்கொணரப்படுகின்றது. இந்த இரண்டாவது நிலை என்னவென்று சொன்னால், முதலாவது நிலை இயேசு உயிர் வாழும் கடவுள் அல்லது இன்றும் உயிரோடு இருக்கின்றார். இரண்டாவது நிலை என்னவென்று சொன்னால், இறைவாக்கினர் மோசே முதல் இறைவாக்கினர்கள் வரை அவர்களுக்கு அந்த இறை வார்த்தையை இயேசு எடுத்து உடைத்து விளக்கி கூறிய பொழுது அவருடைய உள்ளம் தொடப்பட்டது. அவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம தாகத்தை, இதய வாஞ்சையை தங்களுடைய ஞான ஊற்றாக உள்ளத்திலே உணர்ந்து கொண்டார்கள். சரியாக அவற்றை இனம் கண்டு அந்த கணத்தில் அதை பெயரிடாவிட்டாலும் தங்களுடைய அந்த அதீத ஆன்ம வாஞ்சையை உள்ளூர உணர்ந்து கொண்டவர்கள் இந்த இறைவார்த்தை பகிர்வும் அப்பத்தை உடைத்து பிட்டு பரிமாறப்பட்ட பொழுது இயேசுவினுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த இரண்டாவது நிலை இறைவார்த்தை பகிர்வும் அப்பம் பிட்குதலும் வாழும் கடவுளை அவர்கள் முன் நிலை நிறுத்தியது. மூன்றாவது நிலை என்னவென்று சொன்னால், நம்பிக்கையாளர்களுடைய செயற்திறன். அந்த இரண்டு சீடர்களும் இயேசுவோடு வாழ்ந்தவர்களாக அல்லது இயேசுவை நன்கு பரிச்சயமான அந்த எம்மாவூஸ் பயணத்திற்கு முன்னதாகவே இயேசுவோடு அல்லது இயேசுவினுடைய போதனைகள், சாதனைகள், வாழ்வு, இயேசுவினுடைய இவ்வுலக வரலாற்றுக்குட்பட்ட அந்த வாழ்க்கை முறையிலே அவர்களும் அறிமுகமானவர்களாக, பரிச்சயமானவர்களாக, நன்கு பழக்கப்பட்டவர்களாக அந்த உரையாடல் சித்தரிக்கப்படுகின்றது. ஆகவே அவர்கள் இந்த மூன்றாவது நிலை, இயேசு உண்மையாக உயிர்த்தார் என்ற அந்த நம்பிக்கையாளர்களாக, அந்த செய்தி அவர்களுக்கு சரியாக உறுதிப்படுத்தப்பட்ட நிலையிலே ஒரு மனக்குழப்பத்தோடு, பதட்டத்தோடு, பயத்தோடு, அச்சத்தோடு இந்த எம்மாவு பயணத்தை மேற்கொண்ட அவர்கள் இந்த இறைவார்த்தை பகிர்விலும் இயேசுவை சந்தித்ததிலும் உரையாடலின் பேறு பலன்களாக அப்பம் பிட்டு பகிரப்பட்டதனுடைய பலாபலனாக அவர்கள் இயேசுவை சந்தித்த நிலையில் அந்த நம்பிக்கையாளர்கள் செயற்திறன் மிக்கவர்களாக தாங்கள் கண்டுகொண்டதை, உள்ளூர உணர்ந்து கொண்டதை மற்றவர்களுக்கு சாட்சியப்படுத்துகின்ற முதலிலே தங்கள் இருவருக்குள்ளும் அதை பகிர்ந்தார்கள். அவர் மோசே முதல் இறைவாக்கினர் வரை நடந்தவற்றை எங்களுக்கு விளக்கி சொன்ன பொழுது எங்களுடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று ஒருவரையொருவர் வினவிக் கொண்டார்கள். அதை உறுதிப்படுத்தினார்கள். அப்பம் பிற்கப்பட்ட பொழுது இயேசுவை முகமுகமாக தரிசித்து கொண்டார்கள். ஆனால் அந்த தரிசனம் தொடரவில்லை. இயேசு அங்கிருந்து மறைந்ததாக தொடரும் நற்செய்தி வெளிப்படுத்துகின்றது. ஆனாலும் அவர்களுடைய நம்பிக்கை எதிர்பார்ப்போடு, எதிர்நோக்கோடு தாங்கள் செயற்திறன் மிக்கவர்களாக மற்றவருடன் சென்று சாட்சியப்படுத்துகின்றார்கள். ஆகவே நாங்களும் நம்புவதை சாட்சியப்படுத்த, இறை வார்த்தை பகிர்வை உடைத்து அதை தியானிக்கின்ற அந்த மனப்பக்குவத்துக்குள் வளர தகுதியான முறையிலே வாழும் நற்கருணை ஆண்டவரிலே நாங்களும் பங்கேற்க, நாங்களும் இயேசுவோடு வழிநடக்கின்ற எங்கள் வாழ்விலும் இயேசு எங்களோடு பின்னி பிணைந்த நிலையிலே, இரண்டர கலந்த நிலையிலே வழிநடக்குகின்ற, எங்களை வழிநடத்துகின்ற அந்த செயற்திறனுக்கு எங்களுக்குள் இயேசுவுக்கு இடம் கொடுப்போம். நாங்களும் மற்றவர்களுக்கு எங்கள் செயற்திறனால் இயேசுவை கொடுத்து நிற்போம். உங்களுக்கு உரிய நாள் இனிய நாளாக அமையட்டும்.
கொல்லிமேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.